வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தின் டெல்டா மாவட்ட மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு ரயில்வே திட்டம் மீண்டும் வேகமெடுக்க தொடங்கியுள்ளது. பல ஆண்டுகளாக காகிதத்தில் மட்டுமே இருந்த மன்னார்குடி பட்டுக்கோட்டை புதிய ரயில் பாதை திட்டம் தற்போது மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. இந்தியன் ரயில்வேஸ்ல அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் பட்டுக்கோட்டை மன்னார்குடி ப்ராட்கேஜ் ரயில்வே லைன். இந்த அப்ரூவல் கொடுத்தும் நிலம் கையகப்படுத்தல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான கிளியரன்ஸ் லேண்ட் அக்வசிஷனுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்திற்கு தேவையான நிலம் கையகப்படுத்துவதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனால் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த திட்டம் மீண்டும் உயிர் பெற்றுள்ளதாக பொதுமக்களுக்கும் ரயில்வே ஆர்வலருக்கும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதுதான் இன்னைக்கான ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டெய்லி ஒரு யூடியூப் வீடியோ போட்டுட்ருக்கேன் ரிலேட்டட் டு ரயில்வே. என்னுடைய யூடியூப் சேனல் பேர் வெங்கட் ரயில்வே தகவல். இந்த வீடியோவில் மன்னார்குடி பட்டுக்கோட்டை புதிய ரயில் பாதை எவ்வளவு நீளம், ஏன் இந்த ரயில் பாதை இவ்வளவு முக்கியமானது, எந்தெந்த உயிர்களுக்கு பயன், பொருளாதார ரீதியாக என்ன மாற்றம் வரும், எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திட்டத்தின் பின்னணி பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியிலிருந்து தெற்கு ரயில்வேன்னு ஒரு கிளை பாதையான நிலையமாக உள்ளதுங்க. என்ன சொல்றாங்கன்னா, மன்னார்குடியிலேருந்து இது ஒரு தெற்கு ரயில்வேன்னு ஒரு கிளை பாதை பிரான்ச் லைனாக இதுக்கு இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் படித்த வரைக்கும் அதுதான் அப்ரூவ்ட் அஸ் நியூ பிரான்ச் லைன். நமக்கு ஆல்ரெடி தெரியும், திருத்துறைப்பூண்டியிலேருந்து நமக்கு அதிராமப்பட்டினம் பட்டுக்கோட்டைக்கு ஒரு லைன் ஆல்ரெடி இருக்குது. இந்த பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூருக்கும் பட்டுக்கோட்டையிலேருந்து மன்னார்குடிக்கும் ஒரு பிரான்ச் லைன் போடுற மாதிரி இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் இருந்து வரும் ரயில்கள் நீடாமங்கலத்தை அடைந்து அங்கிருந்து கிளைப்பாதையாக மன்னார்குடி செல்கின்றன. ஆனால் மன்னார்குடியிலிருந்து பட்டுக்கோட்டையில் காரைக்குடிக்கு திசையில் நேரடி ரயில் இணைப்பு கிடையாது. அப்படி வரணும்னா திருத்துறைப்பூண்டி வரணும், திருவாரூர் போய் அங்கேருந்து ரிவர்சல் எடுத்துட்டு தான் நீங்கள் வரணும். ஸோ இதன் காரணமாக பயணிகளுக்கு சரக்கு போக்குவரத்துக்கும் தேவையற்ற சுற்றுப்பாதையை பயன்படுத்த வேண்டிய நிலை உள்ளதுங்க. இந்த குறையை சரி செய்ய தான் மன்னார்குடி பட்டுக்கோட்டை புதிய ரயில் பாதை திட்டம் உருவாக்கப்படுகிறது. பாதையின் நீளம் பார்த்தீங்கன்னா 41 கிலோமீட்டருங்க. ஓகேங்களா. இது முற்றிலும் புதிய ப்ராட்கேஜ் சிங்கிள் லைன் ஆக திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பாதை உருவான மன்னார்குடி, முத்துப்பேட்டை பகுதிக்கு அருகுள்ள கிராமங்கள், பட்டுக்கோட்டை ஆகிய பகுதிகளுக்கு நேரடி ரயில் இணைப்பு உருவாகும். 100 கிராமம் இந்த ரயில்வே லைன்ல பயன்பெறும்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க. இந்த ரயில் பாதை என்பது வெறும் பயணிகள் ரயிலுக்காக மட்டுமல்ல, ஒரு மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சி நமக்கு எல்லாமே தீர்மானிக்கும். பட் டெல்டா மாவட்டங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு நெல், தேங்காய், மீன் நிறையா உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் நம்ம போனால் சரக்கு மூமெண்ட் தேவைப்படும். அந்த சரக்கு மூமெண்ட்டுக்கும் ஒரு இதாக இருக்குது. ஸோ புதிய பாதை அமைந்தால் சரக்கு ரயில்களும் புதிய வாய்ப்பு உருவாகும். பயணிகளுக்கு என்னென்ன கிடைக்கும் நன்மை பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியில் இருந்து பட்டுக்கோட்டை செல்ல சாலை வழியே பயணம் செய்வதே பெரும்பாலும் தேர்வு. ஏன்னா ரயில்வே லைன் இல்லாதனால எல்லாமே பஸ்ஸில் போகிறதுக்கோசரம் பஸ்ஸில் தான் பிளான் பண்ணி வச்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர்த்துக்கு ஒரு ரயில்வே கனெக்டிவிட்டி கிடைக்கும். நீங்கள் இதுலேருந்து ராமேஸ்வரமும் போய்க்கலாம் கரெக்டாக. ஸோ எந்தெந்த பகுதிகளுக்கு பயன் பார்த்தீங்கன்னா, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி, மறைமுகமாக நாகப்பட்டினம், காரைக்கால், திருச்சி, சென்னை போன்ற பகுதி இணைப்பு மேம்படும். அதை நான் சொன்ன மாதிரி லைன் போட்டாங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து நீங்கள் மன்னார்குடிக்கு இன்டெரக்டாக ரிவர்சல் இல்லாமல் திருவாரூர் வராமல் நீங்கள் பைபாஸ்லேயும் வந்துடலாங்கிறது இது ஒரு சின்ன ஒரு லாஜிக்கில் இருக்கு. நிலம் கையகப்படுத்தல் ஏன் முக்கியமான கட்டம்? பல ரயில்வே திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன, ஆனால் நிலம் கிடைக்காமல் ஆண்டுகள் தாமதமாகின்றன. இந்த திட்டத்தில் அதே நிலை இருந்தது. தற்போது இந்த தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒப்புதல் நிலம் வாங்குறதுக்கோசரம் கையகப்படுத்துறதுக்கோசரம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மூவு. இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் அரௌண்ட் ஒரு 107 ஹெக்டர் லேண்ட் நாடியம்பால்புரம் அண்ட் 14 வில்லேஜஸ்லேருந்து எடுக்க போகிறாங்க. இந்த கவர்மெண்ட் இஷ்யூ ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் நான் காமிக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாம். பட் இந்த எல்லா ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த லேண்டு கையகப்படுத்துறதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அது என்ன ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா 1997 ஆக்ட். ஸோ அதை டெம்பரவரி போஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் சர்வே, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு லேண்ட் கையகப்படுத்த போகிறாங்க. ஸோ எதிர்காலத்தில் என்னென்ன ரயில்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை பட்டுக்கோட்டை மன்னார்குடியில் ஒரு வண்டி போகும், திருச்சி மன்னார்குடி, காரைக்குடி மன்னார்குடி, அதை பட்டுக்கோட்டை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ராமேஸ்வரம் திசை இணைப்புகள் நிறையா ட்ரெயின்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா.
ஸோ இதனால் நிறைய டெல்டா மாவட்டங்களை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. தற்போது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வந்து நிலம் கையகப்படுத்துறதுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த கட்டமாக ரயில்வே சைட்லேருந்து ட்ராக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷனும், கட்டுமான ஒப்பந்தங்கள் டெண்டரை விட்டுட்டு இந்த ரயில்வே லைனை கம்ப்ளீட் பண்ணி எலக்ட்ரிஃபிகேஷன் போட்டுருவாங்க. இது சிங்கிள் லைன் ப்ராட்கேஜாக வந்து போட போகிறாங்க. இது ஆல்ரெடி வந்து இந்த ரயில்வே லைன் வந்து நமக்கு இருந்தது, இந்த கம்பன் போயிட்டு இருந்தது. ஸோ 1902 வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கேஜ் வந்து இந்த லைனுக்கு போட்டிருக்காங்க. கம்பன் எக்ஸ்பிரஸ் வந்து இந்த ரூட்டில் வந்து 2012 வரைக்கும் இது பண்ணியிருந்தாங்க. கேஜ் கன்வர்ஷன் வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டி ஓடிட்டு இருந்தது. கேஜ் கன்வர்ஷனுக்கு அப்புறம் சர்வீசஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய ப்ராட்கேஜ் லைன் வந்து கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை, மன்னார்குடி பட்டுக்கோட்டைக்கு பேசிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டைக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி ஒரு டெய்லி ஓவர் நைட் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை எக்மோர் வயா திருவாரூர், பட்டுக்கோட்டை, காரைக்குடி இப்படி ஒரு லைன் விடுறதுக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்லாம் கன்வின்ஸ் ஆகிடுச்சுன்னா. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ஒரு அப்டேட்டு. 2012 ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து அலோகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ 400 கோடியை வந்து 2015 வந்து ப்ரப்போசல் இருக்குது. ஸோ இன்னும் வந்து பிளானிங் ஸ்டேஜில் இருந்தனால லேண்ட் அக்விசிஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து லேண்ட் அக்விசிஷன் கொடுத்துருக்காங்க. இதான் இன்றைக்கான ஒரு வீடியோ. ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ வந்து சந்திப்போம். ஸோ டேக் கேர் அண்ட் பாய்ங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.